இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்மோடு இணைந்திருக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், வன்னியர் சமூகம் முன்னேற வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சத்திரியன் ரமேஷ் ராஜா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். போராளி மீடியாவுடைய பார்வையாளர்கள் மற்றும் வன்னிய சமுதாயத்தின் மீது அளவு கடந்த பாசம் அன்பு வைத்திருக்கும் இளைஞர்கள், இளம்பெண்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். சார், இன்னைக்கு வர மே 11ஆம் நாள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மூல அமைப்பு வன்னியர் சங்கம். வன்னியர் சங்கம் மகாபலிபுரத்துல வன்னியர் சங்க இளைஞர் பெருவிழா மாநாடு நடத்துறாங்க. இதுல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்பு ஊடகங்கள்ல வந்த பரபரப்பான செய்தி. தெலுங்கர்கள் மாநாடு நடத்துறாங்க. சரிங்க. அவங்கெல்லாம் வந்து அமைச்சர்கள் தெலுங்கர்கள் மட்டும் நடத்துறாங்க. நாம என்ன சொல்றோம்னா, தெலுங்கர்கள் மாநாடு நடத்தும் போது அவர்களுடைய சமூகத்தை சார்ந்த தெலுங்கு மொழி பேசுகின்ற, தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சாத்தூர் ராமச்சந்திரன், KN நேரு போன்ற அமைச்சர்களை தான் அழைச்சிருக்காங்க. ஆனா வன்னியர் சங்கம் மட்டும் ஒரு மாறுபட்ட முறையில ஏன் வந்து மற்ற சமூகங்களையும் கூப்பிடுறாங்க. வன்னியர் சங்க மாநாட்டுல மற்ற சமூகங்களையும் அழைத்து அந்த மாநாட்டை நடத்துவது மிகப்பெரிய கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக என்று சில ஊடகங்கள் சொல்கிறது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விசுவ பிரச்சாரம் பண்றான். ஐயா அனைத்து மக்களையும், ஐயாவும் சரி சின்னையாவும் சரி, அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்ல வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம் அனைவருக்கான கட்சி, அனைவருக்கான சங்கம் என்பதை தோலெடுத்து காட்டியுள்ளார். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ மட்டும் தொடர்ந்து மாநாடுகள், இப்போ வந்து இந்த மாநாடு பண்ணி 12 வருடங்களுக்கு பின்பு தற்போது நடக்கின்றது. உங்களுக்கே தெரியும், குறிஞ்சி பூ பூத்தது போல் 12 ஆண்டுகளுக்கு பின்பு தற்போது இந்த மாநாடு நடக்குது. எனவே அனைத்து தலைவர்களுக்கும், அனைத்து சமுதாயத்திற்கும், அனைத்து கட்சியில் உள்ள ADMK இருக்கிறவங்க வரலாம், DMK இருக்கிறவங்க வரலாம், காங்கிரஸ் இருக்கிறவங்க வரலாம், BJP இருக்கிறவங்க அனைவருக்கும் அழைக்கின்றார். அப்ப சமுதாய மத நல்லிணக்கத்தினுடைய தலைவர் நம்மளுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். இல்ல, இன்னொரு செய்தி என்ன பேசிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, சொல்லுங்க சார். நான் வரும்போது வழியில 2 பேர் பேசியிருந்தேன். என்ன சார்? வன்னியர் சங்க மாநாட்டுக்கு வன்னியர்களா மற்ற சமூகத்தெல்லாம் அழைக்கிறது, வன்னியர் சங்கத்தினுடைய அந்த மாநாட்டுல ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டணும் இன்னைக்கு ஒரு திட்டத்தோட வன்னியர் சங்கம் செயல்பட்டாலும் கூட, மற்ற சமூகங்களை அழைப்பது கூட்டத்தை காட்டுவதற்காக பேசினாலும் கூட, அவங்க என்ன ஒரு சில என்ன புரிதலோட பேசுறாங்கன்னு சொன்னா, வன்னியர் சங்க மாநாடுன்னு சொல்லி வன்னியர்களை மட்டும் அழைத்தால் இந்த மாநாட்டை ஜாதி கட்சி மாநாடுன்னு சொல்லலாம். மற்ற அனைத்து சமூகங்களையும் அழைத்தால் இவங்க வந்து மற்ற சமூகங்களை அழைத்து தன்னுடைய செல்வாக்கை காட்டுகிறார்கள், அதன் மூலம் அரசியல் ஆதாயம் செய்கிறார்கள் என்று பிரச்சாரம் பண்ணு சொல்லியே திட்டமிட்டு ஒரு கூட்டம் அலையுதுன்னு சொல்றாங்க. வரும்போது 2 பேர் பேசிட்டு அந்த வேலை அதுக்கு எப்படி புரிஞ்சுக்காங்க. அதாவது இதுல இன்னொரு செய்தி என்னன்னா, சமீபத்துல இன்றோ முகநூல் பக்கத்துல மணலூர் சுந்தரராஜன் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு வன்னியர் சமூகம் வந்து தன்னுடைய சமூக நீதியை, இடஒதுக்கீட்டை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவே சில 1000 சப்ஸ்கிரைபர்கள் வச்சிருக்கிற சில ஊடகங்கள் கூட திட்டமிட்டு ஆளுகின்ற திமுக அரசுக்கோ அல்லது முன்னேறிய ஜாதிகளுக்கோ ஆதரவாக வன்னியர் சமூகத்தின் மீது திட்டமிட்டு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதை முறியடிக்கின்ற வகையெல்லாம் வந்து இந்த மாநாடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. சார், ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார், நீங்கள் எல்லாம் மொத்தம் பேசணும் வரையில் அந்த வேலை. நம்மளோட எண்ணங்கள், செயல்கள், மருத்துவர் ஐயாவோட எண்ணங்கள், செயல்கள், நம்ம மத்திய அரசு கிட்டத்தட்ட 10 வருஷம் மத்திய அமைச்சரவையில் இருந்தோம். கிட்டத்தட்ட 6 to 7 MP வரைக்கும் இருந்தோம், பாராளுமன்றம், நாடாளுமன்றம் உட்பட. இப்படி பல தமிழ்நாட்டிலே 3வது பெரிய கட்சியாக பாமக இன்று இருக்கின்றது. எனவே இது நம்ம அனைவருக்கான கட்சி, அனைவருக்கான அனைத்து வேலைகளையும் செஞ்சுட்டு வரோம்.
அப்படி இருக்கும்போது இவெல்லாம் விஷம பிரச்சாரம் செஞ்சுட்டு தான் சார் இருப்பான். அது உங்களுக்கு தெரியாதா? இயல்பானோட நேச்சர் உள்ளது. இந்த கூட்டத்தை கூட்டி நம்ம என்னமோ அடுத்த எலெக்ஷனுக்கு சீட்டு வாங்குறதுக்கு 2026க்கு பேரம் பேசுறான்னு கூட சொல்லுவான். அதெல்லாம் தவறான தகவல். 2026ல சீட்டு வாங்காம அவர் எந்த கட்சி இருக்கிறாங்க? இல்ல அவன் நினைப்பா அப்படி பேசுவாரு. கூட்டணி பாட்டாளி மக்கள் முடிச்சு ரோட்ல இருந்து கத்திட்டே போடுமா? பாட்டாளி மக்கள் சீட்டு வாங்க கூடாதா? மந்திரி ஆக கூடாதா? எல்லாரும் வரக்கூடாதா? வருணா அதாவது பாருங்க, நேற்று முந்தான கட்சி ஆரம்பிச்சாங்க, பொதுக்கூட்டம் போட்டு நான் முதலமைச்சர் தான், எனக்கு யாரு போட்டு டிஎம்கே நேர் போட்டு டிஎம்கேங்கிறான், நேர் எதிர் போட்டு டிஎம்கேங்கிறான். யாரு? விஜய் கூத்தாடி பையன். எனக்கு தெரிஞ்சு ஊர்ல 4 ஓட்டு 5 ஓட்டு கூட அவனுக்கு விடுவாது. நான் பார்த்திருக்கேன், எல்லாம் களத்திலையும் பார்த்துருக்கேன். உங்களுக்கு தெரியும். என்ன வேடிக்கை கேட்டீங்கன்னா, ஊத்துல உட்காரத்துக்கு ஆள் இல்லை. என்ன வேடிக்கை கேட்டீங்கன்னா, கூத்தாடி பையன் அவன் நான் முதலமைச்சருங்கிறான். நாம நீண்ட நெடிய கலாச்சாரம் மன்னர்கள் ஆனது இப்போ வரைக்கும். மருத்துவர் சின்னையா முதலமைச்சர் நான் போராடிட்டு இருக்கிறோம். முந்தானால வந்தோம் நான் முதலமைச்சர் கூத்தாடி பையன். இல்லை பார்க்கறது நாட்டில் எனக்கு போட்டி யாரும் இல்லை, டிஎம்கே தாங்க. நம்மளோட கட்சியெல்லாம் தெரியல அவங்களுக்கு கணக்கு. அபிரோகம் பண்றானுங்க. இல்ல வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து சரியா தான் பேசுறாரு. சரிங்க, சரியா பேச வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே சீட்டு பேரத்துக்காக விஜய் இப்படி பேச வச்சவங்க கிட்டத்தட்ட ஓரளவுக்கு புத்திசாலி தான் ஒத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக எதிரின்னு சொன்னாதான் அதிமுக கூட்டணி கூப்பிடுவாங்க. 2 பேர்த்தையுமே எதிரின்னு சொல்லாம இவங்க பாட்டு பேசியிருந்தா யாருமே கூப்பிடாம நடுத்தர விட்டு போயிட்டானா? திமுக எதிரின்னு சொன்னோம்னா பூத்துல ஆள் இருந்தா அவனுக்கு நான் கேட்கறேன். பூத்துல ஆள் இருக்கா உங்களுக்கு தெரியும்? உங்க ஊர்ல இருந்தா எடப்பாடி இருக்க தெரிஞ்சு இல்ல, எடப்பாடி இருக்கானுங்க. 4 பசங்க சில்லோட பசங்க இருக்கிறானுங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதே எலெக்ஷன் நேரத்தில் அவன் போய் சரக்கு பீர் பிராண்டி குடிச்சு படுத்துக்குவான், பிரியாணி சாப்பிட்டு. ஓட்டு போடுறது அந்த 17 வயசு கீழே இருக்கிறது தான் இருக்கும் அவங்க கட்சியில. விக்ரவாண்டியில் நடத்த மாநாட்டிலேயே வந்து தண்ணி அடிச்சு உட்காந்துருந்தாங்க. அது சமூக வலைதளம் பெரிய அளவில் பரப்பி இருந்தாங்க. என்னைக்குமே உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் நாம தான். ஆனாலும் 3வது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் 3வது பெரிய கட்சி பாமக நிரூபிச்சுள்ளது, உங்களுக்கே தெரியும். இல்ல வன்னியர் சங்க மாநாட்டில் இன்னைக்கு தான் வந்து மற்ற சமூகங்களை கூப்பிடுறாங்கிறத பத்தி சில ஊடகங்கள் விமர்சனம் பண்றாங்க. அன்புமணி மத்திய அமைச்சரா இருக்கும் பொழுது தலித் சமூகத்துக்கு தான் வந்து மருத்துவ உயர்கல்வியில இடஒதுக்கீடு பல எதிர்ப்புகள். மாநாடு ஐயா நடத்துல ராம்விலாஸ் பாஸ்வான், பூட்டா சிங் திருமாவளவனே கலந்துட்டாரு. ஆனா பூட்டா சிங் வந்து தலித் சமூகத்திற்கு அம்பேத்கருக்கு பிறகு அதிகம் வந்து செய்தவர் அன்புமணியின் ஓபனாக பேசிட்டு போனாங்க. அவரு அன்புமணி வந்து மந்திரி பதவியை பயன்படுத்தி தலித் சமூகத்திற்கு உயர் மருத்துவ கல்வியில் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு. எப்ப 1947 சுதந்திர ஆனதுல அன்புமணி அமைச்சராக வரைக்கும் தலித் சமூகத்திற்கு உயர் கல்வியில இடஒதுக்கீடு கிடையாது, மருத்துவ கல்வியில. அதை யாரும் பேச மாட்டாங்க. அவர் அங்க மந்திரியா இருந்து அன்புமணி அதை சாதிக்கிறார். அந்த கூட்டணியில பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா, சோனியா காந்தி, சிதம்பரம், பிரணாப் முகர்ஜி, பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் 4 பேர் உட்கார்ந்து இருக்கிற அந்த கூட்டணி கட்சி கூட்டத்துல அவங்க 4 பேர்த்தையும் சண்டை போடுறாரு. சமூக நீதி காவலர் கலைஞருடைய பிரதிநிதிகள் வாயே தரல. பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கான தலைவர்னு சொல்லிட்டு லல்லு பிரசாத் யாதவ் அமைதியா உட்கார்ந்துருந்தாரு. அதான் டாக்டர் ஐயா அப்பவே லல்லு பிரசாத் யாதவ் பார்த்து கேட்டாரு, ஏன் வாயை மூடிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்க, பேசு அப்படின்னாரு. மண்டல் கமிஷன் அறிக்கையுடைய பரிந்துரைப்படி 27% இடஒதுக்கீட்டை இந்தியாவுடைய மிகப்பெரிய சமூக நீதிக்கான பிரதமர் VP சிங் கொடுத்தது வந்து வேலை வாய்ப்புல மட்டும்தான், கல்வியில கிடையாது. அன்புமணி அமைச்சராக இருக்கும்போது தலித் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு. அன்புமணி அமைச்சராக இருக்கிற அந்த காலகட்டத்திலேயே கூட்டணி கட்சி கூட்டத்துல மிகப்பெரிய சண்டை போட்டு 27% இடஒதுக்கீட்டு மத்திய அரசுடைய கல்வி நிறுவனங்களை வாங்கி கொடுக்குறாரு ஐயா. காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் சண்டை போடுறாங்க. ஐயா அந்த கூட்டத்துல சோனியா காந்தி வந்து அமைச்சராக இருந்த போது அமைச்சர் அந்த ஐயா பேசுறாரு,
வந்து கடைசியா சோனியா காந்தி எந்திரிச்சு வந்து ஐயாட்ட வந்து இல்ல உங்களுடைய கோரிக்கையை நாங்க பரிசீலனை பண்றோம், மத்தியானத்துக்கு மேல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானத்துக்கு மேல அந்த 27% இடஒதுக்கீட்டை நாங்க கல்வி நிறுவனங்கள்ல படிப்படியா அதிகப்படுத்துறோம். ஏன்னு கேட்டா இப்போ வந்து அந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தினா இன்னும் பலருக்கு கிடைக்காது. ஆகவே அந்த இடஒதுக்கீடு அமல்படுத்துவதற்காக பல்வேறு கல்லூரிகள்லயும் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கையை இன்னும் நாங்க அதிகம் பண்றோம், அதை படிப்படியா அமல்படுத்துறோம்னு சொல்லி இன்னைக்கு 27% இடஒதுக்கீடு மத்திய அரசுடைய கல்வி நிறுவனங்கள்ல இருக்குன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா கொண்டு வந்த அவர் போராடியதுடைய விளைவு. அவர் போராடிய அந்த இடஒதுக்கீட்டை வாங்கியதற்கு பின்னால் டாக்டர் ஐயாவுடைய பெயர் வந்து விந்திய சாத்புரா மலையில் மோதி எதிரொலித்தது. இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த 69% இடஒதுக்கீட்டையும் காத்தது மருத்துவர் ஐயா. ஏன்னா ஜெயலலிதாவுக்கு அப்போ எதிர்த்தரப்புல இருந்தாலும் அந்த அம்மையார் ஒரு பெரிய சாதனை செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. இந்த வழக்கு நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்தா எல்லாத்துக்கும் தமிழ்நாடு சின்னையா சொல்றது கலவர பூமியாக மாறும். நிச்சயமா சுப்ரீம் கோர்ட் போனா அந்த வழக்கு நிற்காது, தள்ளுபடி ஆயிடும். இல்ல நீங்க ஒரு அன்னைக்கு மட்டும் வக்கீல் விஜயன் சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்குல போய் ஆஜராகி இருந்தா அன்னைக்கே வந்து அந்த வழக்குல தீர்ப்பு வேற மாதிரி போயிருக்காங்க. அந்த 69% இடஒதுக்கீடு உச்சவரம்பு இருந்திருக்கான்னு சொல்றாங்க. நிச்சயமா 69% இடஒதுக்கீடு உச்சவரம்பு 9வது அட்டவணையில இருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் நீடிக்குது. ஆனா அதுக்கு ஏற்கனவே சரியான தரவுல நீதிமன்றம் கேட்டிருக்குது. அந்த வழக்கு மீண்டும் வந்ததுன்னா மிகப்பெரிய பூகம்பம் தமிழ்நாட்டில் வரைக்கும் போகுது. அதுதான் மருத்துவரையே தமிழ்நாடு கலவர பூமியாக மாறும். அம்மையார் ஜெயலலிதா அதை நிலைநாட்டினார். அதற்கு காரணம் உந்து சக்தியா இருந்தவர் மருத்துவர் ஐயா. அதனாலதான் இந்த வன்னியர் சங்க மாநாட்டுக்கு டாக்டர் ஐயாவும் அன்புமணி ராமதாஸோடும் மற்ற சமூகங்களையும் அழைத்து இந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து இதை காப்பாற்றணுங்கிறத மற்ற சமூகத்திற்கு தெளிவுபடுத்தணும், மற்ற சமூகத்து இளைஞர்களையும் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மற்ற சமூகத்து இளைஞர்களையும் மற்ற சமூகத்தை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறாரு அப்படின்னு வந்து இன்னைக்கு பல பேர் வந்து சிந்திக்கிறாங்க. இதுல அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா போய் சந்திச்சு வந்தாரு. அதுக்கு அடுத்த நாள் அன்புமணி அவர்களும் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களும் பிரதமரை சந்திச்சாங்க. அதுக்கு அடுத்த நாள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் போய் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாங்க. இப்ப ஊடகங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அமித்ஷாவை போய் இவர் பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி, அவர் கூட்டணி சம்பந்தமா எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷா கிட்ட உறுதி கொடுத்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை தன்னுடைய வழிக்கு கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறாரு. ஆகவே அமித்ஷா கிட்ட சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வரணும். அப்படி ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வைக்கும். ஆகவே நம்ம கூப்பிடாம எடப்பாடி பழனிசாமி வந்து அணுகி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு அழைக்காம அமித்ஷா மூலமா அழைச்சிட்டா இந்த குறைந்தபட்ச கூட்டணி செயல் திட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி வைக்காது. அதனாலதான் அமித்ஷா சொல்லி கூட்டணிக்கு கூப்பிடுறதுக்கு தூது அனுப்பிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதனாலதான் அன்புமணி போய் அமித்ஷாவை பார்த்திருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அமித்ஷா பிரதமர் பார்த்தாரு, அன்புமணி பிரதமரை பார்த்தாரு. இவர் தான் வந்து அமித்ஷா பார்த்தாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி, KP முனிசாமி, CV சண்முகம், தம்பிதுரை, இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் நினைக்கிறேன். இவங்க கூட்டணி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குதுங்க. இப்ப DMK மீடியாக்கள் போக்கஸ் ஃபுல்லா இதுதான் இருக்குது. அதிமுக பாமக கூட்டணி பற்றி தான் பேசுறான். மற்ற திமுக நடக்கிற திருமாவளவன் மனவேதனையுடன் நேரலை போட்டாரு. பாத்தீங்களா? மனவேதனையுடன் கட்சிக்கார கங்காடு மங்காட பேசுறான். இந்த கூட்டணி நீடிக்குமா நீடிக்காத தெரியல. ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் சார். அது கூட்டணியில இருக்கும் போது எப்படி இருக்குன்னு டாக்டர் ஐயாவோட திருமாவளவன் கத்துக்கணும். கூட்டணி இருந்துட்டு எனக்கு செய்யலன்னு அழுவ கூடாது. கூட்டணி மிரட்டணும். கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கு அப்படின்னா டாக்டர் ஐயா மாதிரி மிரட்டணும். மிரட்டுறதுன்னா தன்னுடைய சுயநலத்துக்காக இல்ல, மக்கள் நலன் சார்ந்து நெருக்கடி கொடுக்கணும். அயோக்கி பையன் சொன்னா இதே கூட்டணியில இன்னாரம்
பிஎம்கே ஐயா இருந்திருந்தாங்கன்னா விரல் விட்டாட்டுவார் டிஎம்கே எல்லாம் தொட்டாட்டம் விரல் விட்டாட்டுவார். ஒரு பையன் நிம்மதியை தூங்க முடியாது. 2011 வரைக்கும் கருணாநிதியுடைய கவர்மெண்ட்டுக்கு தினம் மார்க் போட்டுட்டு உட்கார்ந்துருந்தார் ஐயா. ஃபெயில் மார்க், பாஸ் மார்க். திருமாவளவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. பார்ப்பீங்க, நேரம் லைவ்ல பார்த்துருப்பீங்க. இந்த மீடியாக்காரங்க ஐயா போனது ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுசு எடுங்கன்னு சொல்லி பிரதமர் பார்த்து மனு கொடுத்துருந்தார். 2வது மாநாட்டு கலைப்பு கொடுத்துருக்காரு. அது கூட்டணி நடக்கலான்னு சொல்லி எலெக்ஷனாக பேசுவாங்க. பேசலாம் அப்படியே என்ன தப்பு? எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டாரு? கூட்டணி வந்து என்ன சார் தப்பு? எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? கூட்டணி வந்து கொள்கைக்காக இல்ல, தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக தான் கூட்டணி. ஆமா, இவங்க கொள்கை இல்லாத இவங்க திமுகவுடைய எல்லா கட்சியும் திமுக கிளைக்கழக நிர்வாகிகள் மாதிரி ஆயிட்டானுங்களே. திருமாவளவன் ஒரு சின்ன குறுக்கீடு சார். சென்ற பாராளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே பிஎம்கே மட்டும் கூட்டணி செஞ்சு எத்தனை தொகுதி ஜெயிச்சிருக்கும் சொல்லுங்க? எத்தனை எம்பி இருப்பாங்க? சௌமியா அன்புமணி எம்பியா இருப்பாங்க, சேலத்தில் எம்பியா இருப்பாங்க, நாமக்கல் எம்பியா இருப்பாங்க. எத்தனை தொகுதி? குறைஞ்சபட்சம் 18-20 தொகுதி அடிச்சிருக்கல. குறைந்தபட்சம் 20 தொகுதி அடிச்சிருப்பாங்க. இன்னொன்னு கூட்டணி ஆகக்கூடாது, இந்த கூட்டணி சேரக்கூடாதுன்னா இவனுங்கெல்லாம் தந்திரம் கட்டு மீடியாக்காரன் இப்படி ஃபோக்கஸ் பண்ணிட்டு கூட்டணி. நான் கேட்கறேன், ஒரு எம்பி ஒரு பெரிய கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் போய் பார்த்தோம் தவிர, அதே மாதிரி எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் லாண்ட் ஆர்டர் பத்தியா அமித்ஷா பேசக்கூடாதா? ஏன் கூட்டணி பத்தி பேச இவங்களுக்கே வலிக்க மீடியாக்காரர்களுக்கு? இல்ல அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பேசலாம் கூட திமுக தூண்டிடுவாங்க. அது காரு மாதிரி கார்ல போறாங்க. எடப்பாடி போனதே என்ன தப்பு? நீங்க கூட கல்லணை கூட்டணி வச்சிருப்பதாக விஜய் சொல்றா கூட்டத்துல, பொதுக்குழு கூட்டத்துல சொல்ற பாருங்க. பிஜேபியுடன் கள்ள கூட்டணி வச்சிருக்கா. திமுக கூட்டணி இல்ல, பகிரங்க கூட்டணி வச்சிருக்கா. ஈடி ரைடா 1000 கோடி மதிப்பான ஊழல், இதை பத்திலாம் பேச மாட்டேங்கிறாங்க. நடவடிக்கை இல்லையே. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா பாக்குறது அப்பாயின்மெண்ட் ஆகி தான் போறாரு. இவங்க அப்பாயின்மெண்ட் இல்லாம இப்ப அமித்ஷா பாக்குறாங்க. அடுத்த மாசம் பாக்குறாங்க. இந்த தொகுதி வர விஷயமா அடுத்த மாசம் பிரதமர் பார்க்க போறாங்களாம். கிராமத்துல பழமொழி சொல்ற மாதிரி நரேந்திர மோடி பார்த்த உடனே கரிசனை கட்டிட்டு வருது, கரிசோரை கூட்டிட்டு வருது. நல்ல பழமொழி சொல்றீங்க. இப்ப இவரு திருமாவளவன் ஒரு தலித் சமூகத்திற்கு இவரை வந்து தலைவரை அடையாளப்படுத்திக்கிறாரு. தலித் சமூகத்திற்கு வட தமிழகத்திலும் தென் தமிழகத்திலும் மிகப்பெரிய ஓட்டு வங்கி இருக்கு. திருமாவளவன் திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும், திமுக அரசை மிரட்டணும். பழமொழி சொல்லுவாங்க, திருப்பதி போய் நீ ஏன் சன்னியாசிகள் விடுற? தோழர் திருமாவளவன் போய் திமுகவுடைய கைப்பாவையாக மாறிவிட்டார். வாய் தொடர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா, திருப்பதி போய் திருப்பதி வெங்கடாஜலபதி கால விடணும், அங்க போய் மலை அடிவாரத்தில் சன்னியாசி கால விடுவது நீ கூட்டணி வைக்கிற அதிகாரம் இருக்கு உங்ககிட்ட. வந்து ஓட்டு வைக்கிற இடத்துல போஸ்ட்ல ஒரு தீர்ப்பானது உங்களுக்கு எவிடன்ஸ் அனுப்பிச்சு வரப்பாங்க. போஸ்ட்ல தீர்ப்பாங்க இல்ல, உங்ககிட்ட ஓட்டு வைக்கிறதுன்ற கூட்டணிக்கு எதிராக நீ நெருக்கடி கொடு. தெம்புத்திறன் இருந்தால்தான் சார் பாமக எப்படி கன்ஸா இருக்கிறோம். நாம தோழர் திருமாவளவன் பட்டியலிட சகோதரர் தோழர் திருமாவளவன் விசிகாக ஏன் இல்ல சார்? பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எல்லா கட்சியுமே, நீங்க இந்திய அரசியல் வரலாற்றுல காங்கிரஸ்னு ஒரு கட்சி ஆரம்பிச்ச பின்னால்தான் போராட்டம் நடத்தி தியாகம் பண்ணி அந்த கட்சி சுதந்திரத்துக்காக போராடி வந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு முன்ன ஜனசங்கம், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்வானி வாஜ்பாய், அதுக்கு பின்னால மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி பல தியாகங்கள் பண்ணி தான் ஆட்சி பிடிச்சாங்க. திமுக ஒரு கட்சியை ஆரம்பிச்ச பின்னால்தான் மொழி போர் நடத்துறாங்க, பல உயிர்களை பலி கொடுத்தாங்க, அந்த மொழிக்காக இன்னும் போராடுறாங்க. அது ஒரு பக்கம், அதை பத்தி ஒரு தனி விவாதம் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பின்னால்தான் வந்து அவங்க வந்து ஆட்சி பிடிச்சாங்க எல்லாமே. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே 21 உயிர்களை பலி கொடுத்து அந்த ரத்தத்துல உருவான கட்சி. அதனால ஐயா வந்து என்னைக்குமே கெத்தா தான் பேசுவாரு, யார்ட்டையும் பணிஞ்சு போக மாட்டார், யார்ட்டையும் கேட்க மாட்டார். கூட்டணி பத்தி ஐயாவோ சின்னையோ பேசுனாங்களா? இல்ல. தேர்தலுக்குன்னா ஒரு வருஷம் இருக்குது, 6 மாசம் கழிச்சு பேசுகிறேன்னு அவசரம் அப்படிதானே சொல்லிட்டாங்க. கடைசி நேரத்தில் தான் சொல்லுவாங்க ஐயாவோ சின்னையா அவசரப்படணும், நிதானமான முடிவு எடுப்பாங்க. இது யாரு புத்திசாலின்னு சொல்லுங்க? சத்திரியத்தனம் சாணிக்குத்தனம் சால போடுறது நம்ம மருத்துவர் ஐயா சின்னையாவும் தான். ஆமா, அதுல குறைந்தபட்ச செயல் திட்டம் இல்லாம எந்த தேர்தலும் யார் கூட எப்பவும் கூட்டணி வச்சதே கிடையாது. கிடையாது. இந்த முறை கண்டிப்பா வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு,
இன்னும் சில மக்கள் பிரச்சனைகள், இடஒதுக்கீடு, நதிநீர் பங்கீடு சம்பந்தமான பிரச்சனைகள், காவிரி உபரிநீர் திட்டம், இதெல்லாம் ஏற்கனவே 2019 அதிமுக கூட்டணி வைக்கும் போதே அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்துடைய அடிப்படையில் தான் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் தான் அறிவிச்சோம். இல்ல அப்படின்னா போனதெல்லாம் நிலக்கரி சுரங்க தோண்டி இருப்பாங்க. தஞ்சாவூர்ல அதே போல வன்னியர் உள்ஒதுக்கீடு எப்படியும் கொடுத்தா நல்ல எண்ணத்தில் கொடுத்தாலும் இல்லை கொடுக்க வச்சாங்க. மருத்துவர் ஐயாவும் அதே போல பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் வன்னியர்களுக்கு எவ்வளோ சலுகை வரலாம் கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு தான் போனாங்க. இந்த வன்னியர்கள் ஓட்டு மாற்றி போடுறோம். நம்ம ஓப்பனா சொல்றோம் சார். அது மட்டும் இல்ல, கடைசி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுவோம் நாம. அது மட்டும் இல்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்போ ஒரு நீதிபதி போட்டு அதுக்கு உத்தரவு போட்டாங்க எடப்பாடி. அதெல்லாம் மறக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1991 நினைக்கிறேன் சரியா. அப்புறம் காவிரி நடுவர் மன்றத்துடைய நீதிபதி சித்தகோஸ் முகர்ஜி நடுவர் மன்றத்தை விபி சிங் தான் அமைக்கிறார். அந்த நடுவர் மன்றம் 205 டிஎம்சி தண்ணிய தமிழ்நாட்டு கொடுக்கணும்னு தீர்ப்பு வந்த உடனே கர்நாடகா கலவர பூமி ஆயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். கர்நாடகாவில் தமிழர்களை வந்து அடிச்சு தமிழ் பெண்கள் மானபங்கப்படுத்துறாங்க. அங்க இருந்து கர்நாடகாவில் தமிழர்கள் எல்லாம் வந்து உயிரை காப்பாத்திட்டா போதும், துண்டை காணும் துணியை காணும் தமிழ்நாடை நோக்கி ஓடி வராங்க. அன்னைக்கு தமிழின தலைவர் கலைஞர் கருணாநிதி முக்காடு போட்டு வீட்டுல போய் படுத்திருப்பாரு. சும்மா பேருக்கு அறிக்கை விட்டு உட்காந்துட்டாங்க. தமிழகத்தினுடைய இமல்டா மார்கோஸ் ஜெயலலிதா தான் வந்து முதலமைச்சர். அப்புறம் வந்து பல தலைவர்கள் தமிழை காப்பாற்றுறதுக்காக புறப்பட்டு வந்த தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எப்படின்னா வெறும் அறிக்கையோட உட்கார்ற தலைவர்கள். அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு தமிழ் தருமபுரி எல்லையில போய் நின்று நோக்கி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்களை திரட்டி கர்நாடகாவில் இருக்கின்ற தமிழர்களை காப்பாற்ற நாங்கள் செல்வோம், தமிழர்கள் மேல தாக்குதல் நடத்தினா நாங்க திருப்பி தாக்குவோம் அப்படின்னு போய் நின்ன துணிச்சல் டாக்டர் ஐயா மட்டும் தான் சார் இருந்தது. பண்ணியிருக்காங்க மட்டும் இல்ல, கர்நாடகாவில் அத்தனை சமூகத்து தமிழர்கள் தாக்கப்பட்டாங்க. அத்தனை சமூகத்தையும் காப்பாற்றுறதுக்கு போய் நின்ன டாக்டர் ஐயா தான் உண்மையான ஒரு தமிழின தலைவர். உண்மைதான். இவங்க பேருக்கு பட்டம் சுட்டிக்கிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஒரு முகவரி கொடுத்தோம் மருத்துவர் ஐயா. அதே போல வீரப்பன் பத்தி பேசினா புரிஞ்சு ஜெயிலில் போட்டிருந்தாங்க. பகிரங்கமா எல்லா விஷயத்தையும் செஞ்சவர் மருத்துவர் ஐயா. அதே போல பிரபாகரனையும் பேசுறது மருத்துவர் ஐயா. ஈழத்தமிழர் பிரச்சனைய எல்லாரும் பயந்து போய் கிடந்தப்ப ஐயா தான் வந்து ஈழத்தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நடத்தி நான் வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக பேசுறேன், முடிஞ்சா என் மேல வழக்கு போடுனார். நான் மட்டுமல்ல, எனக்கு பின்னால என் பையன் பேசுறான், பையனுக்கு பின்னால என் பேரன் பேசுவான். அதுக்கு பின்னாலதான் ஈழத்தமிழர் பிரச்சனை தமிழ்நாட்டில் அத்தனை அரசியல் கட்சி தலைவர் பேசுனாங்க. நாம அதை மறுக்கல. அது சீமானூர் கூட நீ படம் போட்டு எடுத்துக்கிறது காரணம் ஐயா தான். நினைச்சு பார்க்கணும். அன்னைக்கு இவர் பேசுனது இல்ல, தமிழக மக்களை பேச வச்சது கூட அடுத்தது மற்ற தலைவர்களையும் பேசினா கூட அதுக்கு ஐயா தான் குரல் கொடுக்க வேண்டியது. ஐயா ரொம்ப பல சாதனை செஞ்சுட்டாருங்க ஐயா. இவ்வளோ சாதனை. பெரும்பாலும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடையும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்தவர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் பம்பர மாதிரி சுழன்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு தான் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான மிகப்பெரிய அடித்தளமாக அமையும் என்று பல அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறாங்க. அப்படி நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மோடு விவாதம் செய்வதற்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ரொம்ப நன்றிங்க. துறையோர் வந்து நம்மளுடைய வார ஒரு வீடியோ பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே போல போராளி மீடியா நேயர்கள் இந்த வீடியோவை நல்லா ஷேர் பண்ணுங்க. பார்வையாளர்களோட கனிவான கவனத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அற்புதமான உழைப்பாளி, கடின உழைப்பாளி எடப்பாடி துரைசாமி சாதாரண ஆளல்ல. அதாவது இந்த சமுதாயத்திற்காக தன்னுடைய முழு எஃபெக்டில் போடுறாங்க. எனவே அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள், வணக்கங்கள். மீண்டும் ஒரு நல்ல கட்டத்தில் இவருடன் சந்திப்பேன். பாய் சிவா.